கால்நடை படிப்பு முடித்த டாக்டர்களுக்கு 3 நாள் தொழில் முனைவோர் பயிற்சி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. படித்து முடித்த பிறகு சுய தொழில் செய்வது குறித்தும் அதற்கான வழிமுறைகள் குறித்தும் கற்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சீனிவாசன், கோழிப்பண்ணைகள் மூலம் சுயதொழில் செய்வோர் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகமாக உள்ளது. ஆனால் ஆடு மாடுகளுக்கான பண்ணை அமைப்பதில் இதுவரை யாரும் முயற்சி செய்ததில்லை. ஆகையால் இது பற்றி படித்த கால்நடை டாக்டர்கள் பண்ணைகள் வைத்தால் அவர்கள் தொழில் அதிபர்கள் ஆகலாம். வேலை இல்லாமல் இருக்கும் கால்நடை டாக்டர்களுக்கும் வேலை கிடைக்கும் என்றார். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு 4% அதாவது ஆனுவல் குரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, வருடாந்திர வளர்ச்சி விகிதம். இது அக்ரிகல்ச்சர்லேருந்து விவசாயத்திலேருந்து 4% எதிர்பார்க்குறோம். அந்த 4%ல் 2% ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இந்த சைட்லேருந்து எதிர்பார்க்குறோம். இப்போ கோழி வளர்ப்பில் இந்த தொழில் நிறுவனங்களை போல் நிறைய கோழிகளை வளர்த்து லாபம் காணக்கூடிய வகையில் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு. ஆனால் மாடு ஆடு வளர்ப்பில் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இல்லாமல் இருக்கு. வெளியில் போகிற கிராஜுவேட்ஸு, இந்த கால்நடை மருத்துவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தொழிலை அவங்க தொழில் இதை பற்றியே படிக்கிறாங்க. நிச்சயமாக இவங்க அந்த தொழிலை தானாக சுய தொழிலாக எடுத்துக்கொள்வாங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய நாட்டினுடைய பொருளாதாரமும் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை முதல் நோக்கமாக கொண்டு தான் இந்த ட்ரைனிங்கை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பயிற்சி முகாமில் 200க்கும் மேற்பட்ட கால்நடை டாக்டர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இயற்கை வேளாண்மை, மீடியாவில் ஏற்படும் அபரிவிதமான வளர்ச்சி பற்றி டாக்டர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர்.